ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த போஸ்டில் இருக்கவங்களெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்து அவரோட அப்பாயின்மெண்ட் பவர் என்ன, எந்தெந்த அதிகாரி எல்லாமே அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய எக்ஸாமில் இந்த ஆஃபீஸர்ஸ் யாரால நியமிக்கப்படுவாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் பிரசிடெண்ட்டால அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பதவி வைக்கிறவங்க யாரு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ல மோஸ்ட்லி காமனாக கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அப்பாயின்மெண்ட் பவர் ஆஃப் பிரசிடென்ட், ஸோ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர், நம்மளோட பிரதமரை நியமிக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லோக்சபாவோட அமைச்சர்கள் குழுவை நியமிக்கிறதும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். இவரோட பர்சனலா இவர் நியமிக்க மாட்டாரு, பிரைம் மினிஸ்டரோட அறிவுரையின்படி அவர் சொல்வார். பிரைம் மினிஸ்டர் தான் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யாருக்கு அதிகமான மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள தான் மினிஸ்டரா தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா. ஸோ பிரைம் மினிஸ்டரோட அறிவுரையின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் நியமிக்கிறது நம்மளோட பிரசிடென்ட் தான். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபால குடியரசுத் தலைவருக்கான ஒரு 12 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அந்த 12 உறுப்பினர்களை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். அது பாத்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டகரியில இருந்து அவர் செலக்ட் பண்ணலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள். இந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்கள். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா பிரதமர் கீழே இருக்கக்கூடிய அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் சொல்வோம் இல்லையா, அந்த அமைச்சர்கள் குழுவை நியமிக்கிறதும் இவர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவோட 12 உறுப்பினர்கள் நியமிக்கிறது இவர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்னர்ஸ், ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநர்களையும் நியமிக்கிறார். ஓகேவா. ஸோ குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் நியமிக்கப்படுறார். அடுத்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸை நியமிக்கக்கூடியவர், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட முதலமைச்சரை நியமிக்கிறது ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆனா அதுல ஒரே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை நியமிக்கிறது மட்டும் யார் பண்ணுவாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஎம் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இது இதுக்குன்னு தனியா ஒரு ஆக்டே இருக்கு, ஒரு ஆர்டிக்கிளே இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின்படி அந்த சிஎம் மட்டும் யாரு நியமிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஏன் அப்படின்னா தேசிய தலைநகர், நம்ம இந்தியாவோட தலைநகரான கேபிட்டலான டெல்லியோட முதல்வரை மட்டும் யாரு நியமிப்பாங்க அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் நியமிப்பாரு. அந்த ஆக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 239 AA5 அப்படிங்கிற ஆர்டிகிள் படி சிஎம் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியை நியமிப்பது நம்மளோட குடியரசுத் தலைவர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நியமிப்பது கவர்னர் தான். ஸோ கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள். ஸோ நீதிபதிகள் நீதிபதிகள் நியமிக்கிறது நம்மளோட பிரசிடென்ட் தான். அது ஹைகோர்ட்டா இருக்கட்டும், இல்ல சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், எந்த கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பது நம்மளோட பிரசிடென்ட் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தவிர, இதெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட், இதெல்லாம் தவிர மிச்சம் எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏஜி ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஸோ தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிப்பது சிஏஜினா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர். ஸோ இவரை நியமிப்பது நம்மளோட குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் ஆணையர், மற்ற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது மாநில தேர்தல் ஆணையர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியமிப்பது நம்மளோட பிரசிடென்ட் தான் நியமிக்கிறார். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அடுத்து பார்த்தோம்னா மிக முக்கியமான போஸ்ட் அட்டர்னி ஜெனரல். ஸோ அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவையும் அப்பாயிண்ட் பண்றது நம்மளோட பிரசிடென்ட் தான். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா இந்திய அரசு தலைமை வழக்கு
வழக்குரைஞர். ஸோ வழக்குரைஞரை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹை கமிஷனர் டு த அதர் கண்ட்ரிஸ். அதாவது அம்பாசிடர் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கான இந்திய தூதர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியால இருந்து தூதர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தூதர்களை நியமிப்பது, அது மட்டும் இல்லாம உயர் ஆணையர்களை நியமிப்பது ஒவ்வொரு அமைப்புக்கும். இப்போ யுனெஸ்கோ, இந்த காமன்வெல்த், ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹை கமிஷனர் வந்து நியமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நியமனங்கள் அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது யாரோட ரெக்கமெண்டேஷன், இவங்களை நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ நம்மளோட பிரதமர் தான் வந்து லிஸ்ட் கொடுப்பாரு. இவங்க வந்து இந்த நாட்டோட தூதராக நீங்கள் நியமிக்கணும், இவங்களை வந்து இந்த ஹை கமிஷனர் ஆஃபீஸராக நியமிக்கணுங்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, பேர் லிஸ்ட் கொடுக்கறது வந்து பிரைம் மினிஸ்டர். அதை நியமனம் செய்வது நம்மளோட பிரசிடென்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே நியமிக்கிறது. IAS, IPS, IFOS, ஸோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸும் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், அகில இந்திய சேவைகள் அதிகாரியை நியமிப்பதும் நம்மளோட பிரசிடென்ட் தான். அடுத்து ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் சிவில் சர்வீஸ்ல இந்த குரூப் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள், குரூப் ஏலன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் அதிகாரிகள் இருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, இன்டர்நெட்ல நிறைய இருக்கும், நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் நியமிப்பதும் நம்மளோட பிரசிடென்ட் தான். மத்திய சிவில் சேவை அதிகாரிகளை நியமிப்பதும் நம்மளோட பிரசிடென்ட் தான். ஸோ இந்த பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நியமிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இந்த லிஸ்ட் தான். இல்லை நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதது எது அப்படிங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மெயினா நமக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன், நமக்கு சிஎம்னாலே சிஎம் நியமிக்கிறது கவர்னர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா டெல்லியோட சிஎம் நியமிக்கிறது மட்டும் ஒரு ஆர்டிக்கிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிக்கிள் படி, ஒரு சட்டத்தின்படி டெல்லியோட சிஎம் நியமிக்கிறது மட்டும் நம்ம பிரசிடென்ட் நியமிப்பார். ஏன்னா அது வந்து நம்மளோட தேசிய தலைநகருங்கிறதுனால. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய போஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டதுனால தான் நான் தனி வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.